நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இது வரைக்கும் பார்த்து பழக்காத ஒரு புது சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை போன வருஷம் கொடுத்த தமிழ் படம் தான் கொட்டுக்காளி. கூழாங்கல் படத்து மூலியமா தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் ஆன PS வினோத்ராஜ் டிரெக்ஷன்ல சூரி, அனபென் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கொட்டுக்காளி தான் பெர்லின் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ண முதல் தமிழ் படம். பெர்லின் ஃபெஸ்டிவல் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல அங்கீகாரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த படத்தை தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொட்டுக்காளியை தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணதே தப்புங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை ஃபெஸ்டிவல்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிற செலக்டட் ஆடியன்ஸ் மட்டும் படத்தை பார்த்து கொண்டாடி இருப்பாங்கன்னோ. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி இந்த படம் என்ன ஜானர்னே புரியல, மொக்க படம்னு பேர் வாங்கினது தப்புன்னு நிறைய பேர் சொன்னாங்க. மக்கள் இந்த மாதிரி படத்து மேல புரிதல் இல்லாம vlog மாதிரி இருக்கு, கிளைமாக்ஸ் ஓப்பன் எண்டடா இருக்கு, படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கப்போ, இன்னொரு பக்கம் இந்த படம் மெயின் ஸ்ட்ரீம் தியேட்டர்ல விட்டுருக்க கூடாது அப்படின்னு டைரக்டர் அமீர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொட்டுக்காளி படத்தை பார்த்துட்டு வினோத்ராஜ் கிட்ட இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸோட ஒரு தியேட்டர்ல பார்த்ததே ஒரு ஆர்ட் சினிமாக்கான கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு, இது நம்ம ஆடியன்ஸோட அப்கிரேஷனை காட்டுதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள் இந்த படம் தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறமா வாங்கினது நம்ம ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாலலாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த வீடியோல கொட்டுக்காளி படத்துல இருக்க டீடைலிங் என்ன, டிரெக்டர் இந்த படத்துல என்ன நமக்கு கன்வே பண்ண நினைச்சாரு, அமீர் அண்ட் கார்த்திக் சுப்புராஜோட இந்த டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுறதுக்கு ரீசன் என்ன, இப்படி பல ஆங்கிள் இந்த மூவியை பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணாத டீடைலிங்க பத்தி சொல்லணும்னா, கொட்டுக்காளி படத்துல ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் PS வினோத்ராஜ் ஏகப்பட்ட டீடைலிங்ஸ் அண்ட் ஹிடன் லேயர்ஸ் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல மீனாவோட அம்மா ஒரு சின்ன கோயில் மாதிரியான ஒண்ணுல சாமி கும்பிட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போறாங்க. லென்த்தான ஒரு சிங்கிள் ஷாட்டா இருக்கும். எதுக்கு அந்த சிங்கிள் ஷாட் ஒருத்தர் நடந்து போறதை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா PS வினோத்ராஜ் அந்த சிங்கிள் ஷாட்ல ஏகப்பட்ட டீடைலிங்க வச்சிருக்காருங்க. அவங்க நடந்து போற ரோட்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும், கொஞ்சம் நல்ல மாடர்னான பெரிய வீடெல்லாம் இருக்கும். ஊரெல்லாம் இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு, ஆனா இன்னும் நிறைய பேர் இந்த மூட நம்பிக்கை ஜாதிய கொள்கைகளோட இருக்கிறாங்களே அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஆடியன்ஸை ஒரு கிரிப்பிங்கான ஒரு நரேட்டிவ்குள்ள கூடவே டிராவல் பண்ண வைக்கிறாரு. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸை கடத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டை பொதுவாகவே யூஸ் பண்ணுவாங்க. PS வினோத்ராஜ் இந்த சிங்கிள் ஷாட் மூலியமா ஆடியன்ஸை கொட்டுக்காளி வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மா துணியெல்லாம் ஈரமா அவங்களோட முகமும் கொஞ்சம் ஒரு இறுக்கமா இருக்கிறத காட்டுறப்போ ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க வீட்ல நடந்திருக்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து மீனாவை பேய் ஓட்டுறதுக்காக சாமியாட்ட கூட்டிட்டு போறப்போ 2 கேரக்டர்ஸ் போய் ஒருத்தர்கிட்ட வண்டியை கடனா வாங்கிட்டு வண்டியில போறாங்க. அவங்க வண்டியில போறப்போ லேண்ட் பத்தி பேசுற ஒரு கான்வர்சேஷனை ஒரு சீனா வச்சிருப்பாரு டிரெக்டர். இந்த கதைக்கும் அவங்க கான்வர்சேஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே, இதுல சும்மா ஃபில்லர்ஸா யூஸ் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நம்ம யோசிச்சா அதான் கிடையாதுங்க. அதுல ஒரு கேரக்டர் இந்த இடம்லாம் முன்னாடி ஒரு காலி இடமா இருந்துச்சு, இப்ப பார்த்தோம்னா இங்க இவ்ளோ வீடு வந்துருச்சு, நான் அப்பவே இங்க ஒரு இடத்த வாங்கி போடலான்னு நினைச்சேன், ஆனா எங்க அண்ணன் விடல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை திட்டுவாரு. காலி இடங்கள்ல வீடெல்லாம் கட்டி வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல இருக்கவங்களோட எண்ணிக்கை அதிகமாகி ஆகி ஒரு மினி டவுனா கன்வெர்ட் ஆகி போகுது. அப்படி இருந்தாலுமே இன்னுமே மனுஷங்களுக்குள்ள பொறாமை, ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய வேறுபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல ஏகப்பட்ட டீடைலிங்கா கன்வே பண்ணிருப்பாரு PS வினோத்ராஜ். இப்படியே வண்டியில அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இருக்கப்போ மீனா பேய் பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருப்பா. அது வரைக்கும் எந்த எமோஷன்ஸையும் ஃபேஸ்ல காட்டாத மீனா டேம கிராஸ் பண்றப்போ அவளோட சோலை அவ பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்க அவளோட சோல் டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ மீனா கண்ணுல ஒரு சோகம் இருக்கும். இவ்ளோ சந்தோஷமா இருந்த என்ன இப்படி உங்க மூட நம்பிக்கை ஜாதிய வெறிக்குள்ள அடைச்சு கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு அந்த ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு கன்வே ஆகும். கொட்டுக்காளி படத்தோட மொத்த கதையும் அதுதாங்க. அந்த ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன்ல PS வினோத்ராஜ் நமக்கு மொத்த கதையுமே புரிய வச்சிருவாரு. போற வழியில ஒரு ஊர்ல ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு அவளோட தாய் மாமன் சீர் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. அப்ப பாண்டியோட அப்பா மீனாவோட அப்பா கிட்ட, பாத்தியா உன் பொண்ணு வயசுக்கு வந்தப்போ பாண்டியும் இந்த மாதிரி தான் சீர் பண்ணான், அதுக்கு அவன் வாங்கின கடனை இப்ப வரைக்கும் கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல இவ்வளவு நேரம் பாண்டிய வில்லனாவே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க PS வினோத்ராஜ் இந்த ஒரு சீன்ல அவன் மேல ஒரு பாவமான எண்ணத்தை நமக்கு வர வச்சிருப்பாரு. பாண்டியும் ஒரு சாதாரணமா வாழ்ந்த பையன்தான், ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்களும் அவனை சுத்தி இருக்கவங்களும் இவனுக்கு இவதான் அப்படின்னு பேசி வச்சுட்டு அவங்களே இவனை சீர் பண்ண வச்சு அவன் மனசுல ஒரு ஆசையும் வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மொத்த எமோஷன்ஸையும் தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறப்போ சூரிய எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அதுக்கப்புறம் மீனா பாட்டு பாடுறப்ப கூட டென்ஷன் ஆகி எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. மீனாவை பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு போற அந்த ஷேர் ஆட்டோல மீனா, அவளோட அம்மா, அப்புறம் சூரியோட தங்கச்சி 2 பேரு, அவ ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட பையன் கூட இருப்பான். ஒரு இடத்துல பயங்கரமா பாண்டி எல்லாரையும் போட்டு அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கப்போ
அந்த சின்ன பையன் அழுதுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு மீனா திரும்பி அவன பார்த்து சிரிப்பா. அதுவரைக்கும் அழுதுட்டு இருந்த அந்த சின்ன பையனும் அவள பார்த்து சிரிப்பான். இவ்ளோ நேரம் விளையாடிட்டு சும்மா எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஃபேமிலியோட நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு வர அந்த பையனுக்கு, அவங்க எல்லாரும் அடிச்சுக்கிறத பார்த்தோனே உலகமே ஒரு நிமிஷம் குழம்பி போயிருக்கும். இவங்க எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க? என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்கிறப்போ, மீனா திரும்பி அவன பார்த்து சிரிக்கிறது, "ஒண்ணும் இல்ல நீ பயப்படாத. இதுதான் உலகம். இப்படிதான் இருக்கும். இப்ப இத பத்தி நீ யோசிக்காத" அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஒரு நீரோடைய கிராஸ் பண்ணி போறப்போ, பிரிட்ஜுக்கு மேல சூரிய எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு 3 மேனோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வைடான ஒரு ஷாட் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து ஷேர் ஆட்டோல எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கூட ஷாட் அப்படியே கட் ஆகாம அதே இடத்துல இருக்கும். அப்போ அந்த என்விரான்மென்ட்டோட மொத்த சவுண்டும் நமக்கு கேட்கும். இந்த 2 ஷாட்லயுமே டைரக்டர் நமக்கு இயற்கை அதோட வேலைய அது பாட்டுக்கு செஞ்சுட்டே தான் இருக்கு. மனுஷங்க தான் தேவையில்லாம ஜாதி, குடும்ப பிரச்சனைன்னு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, அந்த அளவுக்கு ஒரு அழகான இடத்த நின்னு அத ரசிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு எண்ணமே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாருமே இறுகி போயிருக்கோம் அப்படிங்கிறதையும் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாரு அழகா. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த டீட்டெயிலிங் அண்ட் லேயர்ஸ் எல்லாமே கொட்டுக்காளி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறது மட்டும் தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்க டீட்டெயிலிங் அண்ட் கொட்டுக்காளி படத்தோட கிளைமாக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம பார்ட் 2ல டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கொட்டுக்காளி படத்துல நீங்க நோட்டீஸ் பண்ண டீட்டெயில்ஸையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.